ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களை என்றைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேர்னு பார்த்தீங்கன்னா பூட்கட் பாலராஜு. இந்த படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா ஜயட் ஜோனில், சுனில், வெனிலா கிஷோர் மற்றும் விபன்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ஸ்ரீனிவாஸ் கொனிட்டி அவர்கள் தான் அந்த படத்தை எகிரிக்காரு. படத்துக்கான ஐஎன்டி படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 4.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இந்த படத்தை இந்த வருஷம் கிராண்டாக தேட்டரிக்காக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்துக்கான ஓட்ரைஸ் யார் கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா அமேசான் பிரைம் தாங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்னா மார்ச் மாதம் 1ஆம் தேதிங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம யுகம். இந்த படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா மம்முட்டி, அர்ஜுன் அசோகன், சித்தார்த், அமல்டா லிஸ் மற்றும் பபன்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ராகுல் சதாசிவன் அவர்கள் தான் அந்த படத்தை எகிரிக்காரு. படத்துக்கான ஐஎன்டி படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை இந்த மாதம் கிராண்டாக தேட்டரிக்காக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட் இந்த படத்துக்கான ஓட்ரேஸ் யார் கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா சோனி லைவ் தான் கிளைம் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்கன்னு. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா லவ்வர். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா மணிகண்டன் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கௌரி பிரியா நடிச்சிருக்காங்க. ஹரிஷ்குமார் மற்றும் பபன்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரமேஷாமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா பிரபுராம் வியாஸ் அவர்கள் தான் அந்த படத்தை எகிரிக்காரு. படத்துக்கான ஐஎன்டி படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை இந்த மாதம் கிராண்டாக தேட்டரிக்காக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்துக்கான ஓட்ரேஸ் யார் கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் தாங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்கன்னா மார்ச் மாதம் 8ஆம் தேதிங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா மிஷன் சாப்டர் 1. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா அருண் விஜய் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா நிமிஷா சேன் நடிச்சிருக்காங்க. எமி ஜாக்சன் மற்றும் பபன்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ஏஎல் விஜய் அவர்கள் தான் அந்த படத்தை எகிரிக்காரு. படத்துக்கான ஐஎன்டி படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாதம் கிராண்டாக தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட் இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்துக்கான ஓட்ரேஸ் யார் கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தான் கிளைம் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஸ்ட்ரீமிங் மூலம் நினச்சா. ஆனால் இந்த படத்துலேருந்து எந்த ஒரு அப்டேட் என்ன வரலங்க. மேக்ஸிமம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 1ஆம் தேதி, அதாவது அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம எதிர்பார்க்கலாங்க. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப ஆளாக வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற விஷயம் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐகானை கிளிக் கொடுத்தாலும் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சந்திப்போம். பை பை.